இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஹெடிங்லி மைதானத்துல நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி அடைந்திருக்கிறது. இதனால இந்திய அணியை பல பேர் விமர்சனம் செய்திருக்கிறாங்க. இந்திய அணியினுடைய தோல்விக்கு காரணம் பேட்டிங்கினுடைய வரிசை தான், அதுலயும் கீழ்வரிசை மட்டும்தான் முக்கியமான காரணம் சொல்லிட்டு எல்லாரும் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக சாய் சுதர்சனுக்கும் கருண் நாயருக்கும் அடுத்த டெஸ்ட் போட்டிகள்ல வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு ஏக்கம் கூட ஏற்பட்டுள்ளது. இது மட்டும் கிடையாதுங்க, கண்டபடி விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதுவும் டாபர்மேன் டாக் என தினேஷ் கார்த்திக் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முழுமையாக பார்ப்போம். இந்திய அணியினுடைய தொடக்க வீரர்கள் மிடில் ஆர்டர் உட்பட எல்லாருமே சேர்ந்து 500 அடிச்சிருந்தாங்க. முதல் இன்னிங்ஸ்ல 300, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 200, இப்படி 100 மேல 100 அடிச்சு இந்த இடத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் கிட்டத்தட்ட 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணி தோத்து போயிருச்சு. இதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது கடைசி நேரத்துல இருக்கக்கூடிய அந்த பேட்ஸ்மேன்கள் யாருமே 100 ரன்னுக்கு மேல அடிக்கல. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து 47 ரன் அடிச்சிருக்காங்க 13 விக்கெட்டுக்கு. இதை முழுசா விளக்கணும்னா முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 471 ரன் அடிச்சது. இந்த 471 ரன்ல 424க்கு 4 விக்கெட் இருந்தது. கிட்டத்தட்ட அதுலயும் இன்னும் கூட்டி போனா 31 ரன் எக்ஸ்ட்ராஸ் மூலமா கிடைச்சது. 16 ரன்களுக்கு மட்டும் 7 விக்கெட்டை இழந்திருக்கிறது முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கருண் நாயர் அவர்கள் 0 ரன்ல அவுட், சிராஜ் அவர்கள் ஒரு ரன் அடிச்சிருந்தாரு, பிரசித் கிருஷ்ணா அவர்கள் 1 ரன் அடிச்சிருந்தாரு, பும்ரா அவர்கள் 0 ரன் அடிச்சிருந்தாங்க, ஜடேஜா அவர்கள் 11 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து 16 ரன்களுக்கு 7 விக்கெட்டை இழந்திருந்தார்கள். இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்த இடத்துல 333க்கு 5 விக்கெட், மீதம் இருக்கக்கூடிய 31 ரன்களுக்கு மீது 6 விக்கெட்டை இழந்து ரொம்ப சொற்ப ரன்கள்ல சுருண்டு போச்சு இந்திய அணி. இதன் மூலமாக 2 இன்னிங்ஸையும் சேர்த்து 47 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. ஆகையினாலதான் தினேஷ் கார்த்திக்கினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு ரசிகர் ஒருவர் என்ன அனுப்பியிருக்கிறார்னா, இந்திய அணியினுடைய பேட்டிங் வரிசை பொறுத்த வரைக்கும் டாபர்மேன் டாக் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நாயுடைய தலைப்பகுதி நல்லாவே இருக்கும், அதனுடைய நடுப்பகுதி பாத்தீங்கன்னா பரவாயில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல தொடக்க வீரர்களும் மிடில் ஆர்டர்களும் 2 பேருமே சிறப்பாக ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆடி இருந்தாங்க. 100 அடிச்சிருந்தாங்க, நல்ல நிலைமைக்கு அணியை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த நாய்க்கு வால் பாத்தீங்கன்னா இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த இடத்துல பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் இவர்கள் எல்லாம் இருந்தும் இல்லாததை போலதான் தென்பட்டு இருக்கிறது. ஆனா இங்கிலாந்து பக்கம் பாத்தீங்கன்னா 4 விக்கெட்டுக்கு கடைசி 4 விக்கெட்டுக்கு 72 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனா நம்முடைய பக்கம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டுக்கு கடைசி 4 விக்கெட்டுக்கு 5 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. அந்த வகையில தான் இந்த இடத்துல டாபர்மேன் டாக் போல தான் கடைசியில இருக்கக்கூடிய வால் எப்படி இருந்தும் இல்லாததை போல் இருக்கிறதோ அதே மாதிரி இந்திய அணியினுடைய கடைசி வரிசை பேட்டிங் இருந்தும் இல்லாததை போல் தான் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் தினேஷ் கார்த்திக் அவர்கள். அதையும் சிரிச்சபடி சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் தான் விமர்சனம் பார்த்தா, இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் முதல் இன்னிங்ஸ்ல 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு இருந்தாரு, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 30 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. கருண் நாயர் 2 ஒரு பக்கம் 0, இன்னொரு இன்னிங்ஸ்ல 20 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இவங்க 2 பேருக்குமே வாய்ப்பு அடுத்த இன்னிங்ஸ்ல கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கேள்வி எழுப்பிய உடனே இவரு கம்பீர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா செகண்ட் டெஸ்ட்ல 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல சந்தேகம் என்ன தெரியுமா, தோள்பட்டையில சாய் சுதர்சனுக்கு வலி இருக்கிறது, காயம் இருக்கிறது. ஆகையான காரணத்தினால பயிற்சி போட்டியில இவர் எவ்வாறு செயல்படுகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதையே காரணமா வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஆளை தூக்கிடுவாங்க. சாய் சுதர்சன் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி மீறி வாய்ப்பு கொடுத்தால் அந்த இடத்துல பயன்படுத்தினால் மட்டும்தான் 3rd டெஸ்ட் 4th டெஸ்ட்லாம் இருக்க முடியும். ஏன்னா ரொம்ப வருடமாக காத்து கொண்டிருக்கிற அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் வாய்ப்பு வழங்கணும்ல. கண்டிப்பா 3வது டெஸ்ட்ல இருந்து அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற உறுதி எல்லாருக்குமே இருக்கு. அவர் மேலேயும் எல்லாருக்கும் இறக்கம் இருக்கு. சாய் சுதர்சன் IPL ஒரு சீசன்ல நல்லா விளையாடிட்டு உடனே இந்திய டீமுக்கு என்ட்ரி ஆயிட்டாரு. ஆனா அபிமன்யு ஈஸ்வரன் பல வருட காலமாக காத்து கொண்டிருக்கிறார் இந்திய அணியில. அவருக்கான இடமும் அந்த இடத்துல கிடைக்கணும்ல, அவருக்கான வாய்ப்பும் கிடைச்சா மட்டும்தான் அவரால் நிரூபிக்க முடியும். ஆஸ்திரேலியா டூர்லயே முழுமையாக வெளியே உட்காந்துட்டு சைலண்டா போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காரு. இப்ப இங்கிலாந்து டூர்லயும் சைலண்டா உட்காந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அமைதியா உட்கார வேண்டிய நிலையிலேயே இருப்பார் அபிமன்யு ஈஸ்வரன். அந்த வகையில 3rd டெஸ்ட்ல கண்டிப்பாக அவருடைய வாய்ப்பு ஒருபோதும் பறிக்கப்படாது, கண்டிப்பா கிடைக்கும். அதன் மூலமாக அவர் நிரூபிக்கப்பட்டு இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டான ஒரு பேட்ஸ்மேனா மாறக்கூடிய நிலைமையும் மாறும். அதே வகையில ரிஷப் பண்ட் மேல ஒரு கோபம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர்கள். ஏன் இந்த கோபம் பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த இடத்துல இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்திடம் தோல்வியுற்றது. இருந்தாலும்
இந்த இடத்துல 2 செஞ்சுரி ஒரு இன்னிங்ஸ்ல 2வது இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காருல ரிஷப் பண்ட். இது சாதகமா தானே அமையுது இந்திய அணிக்கு. இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு அடுத்த போட்டிகள்ல ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. உடனே கம்பீர் அவர்கள், அவர் மட்டும்தான் 2 செஞ்சுரி அடிச்சது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? KL ராகுல் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, ஜெய்ஸ்வால் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, ஏன் இன்னொரு பக்கம் சுப்மன் கில் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல? பும்ரா ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு. இந்த மாதிரி பிரிச்சு பார்த்து ஒருத்தரை மட்டும் தனிப்பட்ட முறையில என்னால பாராட்ட முடியாது. இந்திய அணி மாதிரி தான் நான் நினைச்சு எல்லாரையுமே சேர்த்து பாராட்டுவேன். ஒருத்தர் மூலமா எப்பொழுதுமே இயங்காதுன்னு சொல்லியிருந்தாரு. இது ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த பார்டர் கவாஸ்கர் டிராபில கடைசி போட்டியில 61 ஓங்கி அடிச்சிருந்தாரு. அந்த நேரத்துல நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு கம்பீர். ஆகையினால அவருடைய ஆட்டத்தை உலகமே பாராட்டின போதும் இவர் பாராட்டல. அதனுடைய விளைவு தான் சாம்பியன்ஸ் டிராபில உட்கார வச்சது. அப்படி இருந்தும் அந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராபில ரன்கள் அடிப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு, ஆனா அடிக்கல. இந்த கோபம் எல்லாம் இந்த இடத்துல வெளிப்பட்டு இருக்கிறது சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல எழுதி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து இந்திய அணியை வழி நடத்த விரும்புறேன். இவர் அடிச்சது சாதகமா இருக்கும், அவர் அடிச்சது சாதகமா இருக்கும்லாம் நான் சொல்ல விரும்பல. எல்லாருமே இங்க பண்ணது சாதகமாக தான் இருந்தது. ஆனா ஜெய்ஸ்வால் இன்னும் நிறைய வீரர்கள் ஃபீல்டிங்ல மிஸ் பண்ணி ஒரு பக்கம் கேட்சை டிராப் பண்ணதுனால பவுலர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்காமல் தோல்வி உறுதியானது என்பதுதான் இன்னொரு ரீசனும் இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கிலாந்தினுடைய பென் டக்கெட் 170 பாலுக்கு 149 அடிச்சாரு. முதல் விக்கெட்டுக்கு 188 அடிச்சிருந்தாங்க ஜாக் ராலியும் பென் டக்கெட்டும். இதனால அவரை இங்கிலாந்தினுடைய வீரேந்திர சேவாக் என பாராட்டி இருக்கிறாங்க. ஏன் அப்படி பாராட்டினாங்கன்னா, அவருடைய ஆட்டம் அதிரடியாக இருந்தது. இதற்கு முன்னால் விமர்சனத்துலலாம் சிக்கி இருந்தார். ஆண்டர்சன் மேல பாத்தீங்கன்னா ஆஷஸ் டெஸ்டின் போது பீரை ஊத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல்ல இருந்தாரு. அந்த சிக்கல் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்ட பிறகு கூட மறுபடியும் ஆர்டிக்கல்ல அந்த நியூஸை எடுத்து போட்டு இதுல இருந்து தப்பிச்சு இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கிலாந்தினுடைய வீரேந்திர சேவாக் என பெயர் பெற்றிருக்கிறார். டேவிட் லாய்ட் என்ற முன்னாள் இங்கிலாந்து வீரர் தான் அவருக்கு பெயரை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில 149 ரன். இந்த ஒரு கட்டுப்பாடு, முதல் விக்கெட்டுக்கு 188 பார்ட்னர்ஷிப், 271 தான் அடிக்கணும். அதுக்கே 188 பார்ட்னர்ஷிப் கிடைச்ச உடனே இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது என்ற எண்ணம் எல்லாருக்குமே தோன்றி விட்டது. ஆனா பும்ராவின் மீது இருந்த நம்பிக்கையினால இந்த இடத்துல இந்திய ரசிகர்கள் அத்தனை பேருமே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனா விக்கெட் எதுவுமே எடுக்க முடியாத ஒரு நிலை, என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. பிரசித் கிருஷ்ணாவும் ஷர்துல் தாக்கூரும் தான் எடுத்தாங்க. கடைசி நேரத்துல பும்ராவால விக்கெட்டையே எடுக்க முடியல. சரிவுகள் காரணங்கள் 1000 இருந்தாலும் அடுத்த போட்டியில வெல்வோம், ஏன்னா இளம் படை தான், இந்த முறை வாய்ப்பு கொடுப்போம், யாரையும் நான் காரணம் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் தெளிவா சொல்லி இருந்தாரு. இவர் நல்லா போட்டாரு, இவர் நல்லா போடல, இவர் ஃபீல்டிங் மிஸ் பண்ணிட்டாரு, இவர் ஃபீல்டிங் மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு பேட்டிங் நல்லா ஆடினாங்க. யாரையுமே நான் குறை சொல்லவும் விரும்பல, பாராட்டம் விரும்பல. இந்த போட்டி இளம் படையினுடைய போட்டி. இதை சாதகமாக வைத்து அடுத்த போட்டியில வெல்வோம் சொல்லிட்டு தான் அந்த இடத்துல முடிச்சிட்டு போயிருக்காரு. அந்த வகையில செகண்ட் டெஸ்ட்ல இங்கிலாந்து வெல்லுமா இந்தியா வெல்லுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றிய அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.